ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை ஏமாத்தி கண்ணு தெரியாதவ மாதிரி நடிச்சு என்ன கல்யாணம் பண்ணியிருப்ப? இங்க பாரு ஸ்ருதி, நான் உண்மைய சொல்லலான்னு தான் நம்ம மேரேஜ் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிட்டு உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீதான் சந்தோஷத்துல என்ன எதுவுமே பேச முடியாம செஞ்சுட்ட. எது? நீ உண்மைய சொல்ல வந்த? நான் உன்னை சொல்ல விடாம பண்ணிட்டேனா? ஹ, எப்படி எப்படி? நான் ட்ரெஸ் மாத்தும் போது கண்ணு தெரியாதவ மாதிரி அமைதியா இருந்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மைய சொல்லலாம்னு இருந்தியா? ஆமா. சச்ச, இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் கேளு ஸ்ருதி. நான் உண்மைய சொல்லலான்னு தான் உன்னை பார்க்க திரும்பினேன். அப்பதான் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சதை பார்த்ததும் நான் அப்படியே அப்படியே. டேய் டேய், நிறுத்துடா, போதும். உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட ஆகாது. ஒழுங்கா சொல்லிடு. இன்னும் வேற என்னெல்லாம் என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்க? ஒரு நாட்டோட ஜனாதிபதி பண்ற வேலையா இது? சரி வாங்க, கதைக்கு போய் என்னன்னு பார்க்கலாம்.